போன வீடியோவில் சாணக்கியர் உங்களை அரசவைக்கு வர சொன்னார் அப்படின்னு ஒரு பணிப்பெண் சொல்கிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சாயாவை மூரா அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமேட்டு சந்திரனும் நானும் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சந்திரன் சொல்கிறாரு. இதை கேட்ட மூராவும் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாக நீங்கள் சபைக்கு வாங்க, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில் அரசவையை காட்டுறாங்க. சந்திரனுக்கு வாழ்க கோஷம் போடுறாங்க. இடத்துக்கு வந்த மூராவும் அவந்திக்காவை பார்த்துக்கிட்டே வராங்க. சந்திரன் துர்தராவையும் ஹெலனாவையும் அறிமுகப்படுத்திட்டு இவங்க தான் உங்களோட மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு மூராட்ட சொல்றாங்க. இதை கேட்ட மூராவும் சாயாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் செலுக்கோசரோட மக ஹெலனா, இவங்க திப்ளிவானத்து வணிக வானபுத்திரோட பொண்ணு அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு. இதை கேட்ட மூராவும் சந்தோஷப்பட்டு இறைவன் எப்பயும் உங்களை நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சந்திரன் இவ தான் என்னோட தங்கச்சி தாயா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அறிமுகப்படுத்திருக்கிறாரு. சாணக்கியர், இப்ப நான் ஒரு அறிவிப்பு சொல்றேன். சந்திரகுப்தன் மகத நாட்டை வெற்றி அடைஞ்சிட்டான். அதனால இன்னையிலிருந்து மகதத்தோட புதிய அரசர் சொல்லிட்டு சாணக்கியர் அறிமுகப்படுத்துறாரு. இதை கேட்ட மக்களும் எல்லாரும் வாழ்க கோஷம் போடுறாங்க. இதை கேட்ட மூராவும் சந்தோஷப்படுறாங்க. அவந்திகாவும் நந்தினியும் கோபமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற நந்தனோட ஒரு பையன் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறவர் மகதத்தோட புதிய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இதை பார்த்த சந்திரனும் நந்தனோட வம்சம் இன்னும் அழியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாக்க போறாரு. இதை பார்த்த நந்தினியும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. நந்தினியை தள்ளி விட்டு அவனை தாக்க போறாரு. நந்தனோட பையனை கீழே தள்ளி தாக்க போற நேரத்துல அந்த பையன் மகதத்தோட புதிய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. அவன் உடல்நிலை சரியில்லாதவன் தெரிஞ்ச சந்திரன், இப்ப நான் என்ன செய்யணும்? உங்களோட சபதத்தை நான் நிறைவேற்றணுமா, இல்ல நீங்க கற்றுக் கொடுத்த சாஸ்திரத்தை நான் பின்பற்றணுமா? ஏன்னா நந்த வம்சத்தை முழுவதுமா முடிக்கிற வரைக்கும் நீங்க கூந்தலை முடிய மாட்டீங்க. இன்னொரு புறமா பாக்குறப்ப நீங்க கற்றுக் கொடுத்த சாஸ்திரப்படி இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாதவங்களை தாக்க கூடாது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சாணக்கிட்ட கேட்ட உடனே சாணக்கியர், இப்ப நீ என்னுடைய சிஷ்யம் இல்ல, இந்த மகத நாட்டுக்கு அரசரா இருக்கிறவரு எப்பயும் சாஸ்திரத்தை தான் பின்பற்றணும். ஒரு ஆச்சாரியர் இருப்பாரு, இல்லாமையும் போவாரு, ஆனா சாஸ்திரத்துக்கு அழிவே கிடையாது. இப்போ ஒரு அரசன் சாஸ்திரத்தை பின்பற்றணும், அப்பயே ஒரு சக்கரவர்த்தியா ஆகிறதுக்கு தகுதியை பெற்றுட்டான். இப்ப நீ இவனை தாக்காம விட்டதுலயே அது உறுதியாயிருச்சு. நீ மகத நாட்டுக்கு மட்டும் சக்கரவர்த்தி இல்ல, இந்த பாரத தேசத்துக்கே சக்கரவர்த்தி அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட மக்கள் சந்திரனுக்கு வாழ்க கோஷம் போடுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரனும் தாக்க வந்த வாழை கீழே போடுறாரு. சாணக்கியரும் வீரர்களை கூப்பிட்டு இவனை அரச வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போங்க, இவனுக்கு சகல வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சந்திரனோட பையனை சொல்றாரு. சாணக்கியரும் மூராவும் சந்திரன் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போன உடனே இவங்களை என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பணிப்பெண் ஹெலனாவை பார்த்து கேட்கறாங்க. அதாவது நந்தினி, அவந்திகா இவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு ஹெலனாட்ட கேட்கறாங்க. இதை கேட்ட ஹெலனாவும் நந்தினி மட்டும் சங்கிலியால கட்டி போடுங்க, மற்றவங்க எல்லாத்தையுமே சிறையில தள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்கிருந்து எல்லாருமே சிறைச்சாலைக்கு கூப்பிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி சங்கிலியால கட்டி போட்டிருந்த சிறைச்சாலைக்கு ஹெலனா போறாங்க. ஹெலனா, நீ என்னோட காதலை பறிச்ச அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினியும் நான் உன்னோட காதலை பறிச்சேனா அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.